அழிந்து போகும் பணத்தை நோக்கி பார்க்குறீங்க, பட்டம் பதவி பெயர் புகழை நோக்கி பார்க்குறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை நோக்கி பாரு. சுமை சுமந்து சோர்ந்து கிடக்குறியா? என்னை நோக்கி பாரு, என்னை புகழ்ந்து பாடு, உன்னை ஏராளம் தாராளம் அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் நற்பேறு பெற்றவர்களாக வாழ விரும்புறீங்களா? நற்பேறு பெற்றவர்களாக வாழ விரும்புறீங்களா? ஆமா. அப்படின்னாக்க என்ன செய்யணுமா? அதிகாலையில் எழுந்து என் பாதத்தருகிலே நீ காத்துரு, என் வாசல் அருகே காத்துரு. எதுக்காக காத்திருக்கணும்? ஆண்டவரை ஆராதிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து போர்வையை நல்லா இழுத்து மூடிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லும் பொழுது சாத்தான் என்ன சொல்லுவான்? என் அருமையான செல்லக்குட்டியே தூங்குடியம்மா தூங்கு, தூங்குடியம்மா தூங்குன்னு சொல்லிட்டு அவன் தாலாட்டு பாடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில எழுந்து உன் போர்வையை தூக்கி எறிஞ்சிட்டு, ஆண்டவரே ஏதோ உன் அடிமையப்பா, என்னை ஆசீர்வதியுமப்பா என்று அவர் பாதத்தில் நிற்கும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது உன்னை ஏராளம் தாராளம் அவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சோத்திர பாடல்களை பாடி, திருப்பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதியுங்கள். இறை வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க. நல்ல வல்லமையோடு துதிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி அவருடைய பாதத்தில் உட்காருங்க. ஆண்டவரே பேசுமையா என்று சொல்லி காத்துருங்க. அவர் பேசுவார். நீங்கள் உங்கள் வீட்டிலும் உங்கள் ஊரிலும் உங்கள் நாட்டிலும் பேறு பெற்றவர்களாக உயர்த்தப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பேர் பெற்றவர்களாக உயர்த்தப்பட என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக காத்திருங்க. சினிமா கொட்டையில் காத்திருக்காத, பார்க்கில் காத்திருக்காத, பாரில் காத்திருக்காத, கடற்கரை ஓரமாக காத்திருக்காத. எங்கே காத்திருக்கணும்? என் ஆண்டவருக்காக காத்திரு. என் ஆண்டவருக்காக அதிகாலையில் எழுந்திரிச்சு காத்திருக்கும் போது ஆண்டவர் உனக்கு ஏராளம் ஏராளம் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு ஆசிரியர் என்னிடத்திலே கடந்து வந்து, சிஸ்டர், நான் +2 மாணவர்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன். என் வகுப்பில் 60 மாணவர்கள் இருக்கிறாங்க. 60 பேருமே டல்கெட்டட். ஒரு 40 பேர் பாஸ் பண்ணுறதே கிடையாது. 20 பேர் இருந்தால் அதுவும் ஆவரேஜில் பார்டரில் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறதுனே தெரியலை. காலையில் 5 மணிக்கு டியூஷன் வைக்கிறேன், சாயங்காலம் 8 மணி வரைக்கும் டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாங்க. அப்போ அந்த ஆசிரியருக்கு நான் சொன்னேன், நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு டியூஷன் வைக்கிறீங்கனாக்கும் 4 மணிக்காக எழுந்துறீங்க. 1 மணி நேரம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிங்க. அதுக்கு பிறகு டியூஷனுக்கு பிள்ளைங்க வருங்கல்ல, பிள்ளைங்களையும் வைத்து ஒரு 15 நிமிடம் ஆண்டவரை ஆராதிங்க. அதுக்கு பிறகு பாடங்களை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி அனுப்பினேன். அதே போல் அந்த ஆசிரியர் செஞ்சாங்க. பிரியமானவர்களே, +2 ரிசல்ட் வந்தது. அவங்களுடைய வகுப்பில் இருந்த எல்லா பிள்ளைகளும் 80% மேலே மார்க் எடுத்திருந்தாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் போற்றப்படணுமா? நீங்க பெருமைப்படுத்தப்பட வேண்டுமா? ஆண்டவருக்காக காத்துருங்க, ஆண்டவர் ஆராதிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 16லேருந்து 26 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அடிமை பெண் ஒருவரிடமிருந்து குறி சொல்லும் ஆவியை பவுல் இயேசுவின் நாமத்தினால துரத்தி விட்டார். அந்த பெண்ணை வச்சு ஏராளம் பணம் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு பெரிய நஷ்டமாகி போயிடுச்சு. அதனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? மக்களை ஏவி விட்டு பவுலையும் சீலாவையும் நைய புடைத்து சிறையிலே தள்ள வச்சார்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ வாசிக்க பார்ப்போம். திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 24லேருந்து 26 வரை உள்ள வசனங்களை படியுங்க. இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன.
Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பவுலையும் சீலாவையும் திரையின் உள்ளறையில் தள்ளி அவருடைய கால்களை தொழுமரத்தில் நல்ல இறுக்கமாக பிணைச்சி வச்சுட்டாங்க. அப்போ தொழுமரத்தில் காலு கட்டப்பட்டு கிடக்குது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுலும் சீலாவும் என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை தூசிக்கலைங்க. உமக்காகத்தானே ஆண்டவரே ஓடணும், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி அவங்க புலம்பி தீர்க்கலைங்க. என்ன செய்தாங்க? நள்ளிரவில் வல்லமையோடு துதித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சிறை கூடத்தில் இருந்த எல்லா கைதிகளும் அவர்கள் துதித்ததை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர் வல்லமையோடு துதித்த ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த மாத்திரத்திலே பயங்கரமான நிலநடுக்கம். பிரியமானவர்களே, சிறை கூட கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லா கைதிகளுடைய விலங்குகளும் கலன்று விழுந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஏராளம் பேர் கட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க. பாவக்கட்டு, சாபக்கட்டு, நோயின் கட்டு, பேயின் கட்டு, மரண கட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க. இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக வேணும்னாக்கும் என்ன செய்யணும்? வல்லமையோடு துதிங்க, நள்ளிரவில் துதிங்க. ஒரு சிலர் என்ற சொல்கிறது உண்டு, சிஸ்டர் எங்கள் வீட்டில் பிசாசு தொல்லை சிஸ்டர், செய்வன தொல்லை சிஸ்டர், எத்தனையோ ஜபக்கூடங்களுக்கு கடந்து சென்றிருக்கேன், எத்தனையோ ஊழியக்காரர்களை கொண்டு வந்து ஜெபம் பண்ண வச்சுருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, நான் நல்ல மனுஷனாக வாழணும் தான் விரும்புகிறேன், இந்த குடி வழக்கத்துலேருந்து விடுதலை ஆகணும் தான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலை, நான் இந்த அசுத்த படங்களை பார்க்க வேண்டாம்னு தான் நான் விரும்புகிறேன், பார்க்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் முயற்சி செஞ்சுட்டேன், ஆனால் என்னால் முடியலை, ஒரு வாரம் பார்க்காம இருக்கிறேன், பிறகு 2 வாரம் பார்த்தே இருக்கிறேன், இந்த போல் நான் கஷ்டப்படுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொன்னது என்னன்னாக்கும், நள்ளிரவில் எழுந்து துதி. ஏதாவது வாரத்தில் ஒரு நாளாவது நள்ளிரவு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் துதிங்க. முடிஞ்சால் தினமும் துதிச்சு பாருங்க, பயங்கர வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பார்த்தாவே சாத்தான் ஓடி போயிடுவான். செய்வின செயல்படாது பொல்லாத மனிதர்கள் உங்களை பார்க்கும்போது அலன்றடித்து கொண்டு ஓடி விடுவார்கள். ஹல்லேலூயா. விடுதலை வேணுமா? நள்ளிரவில் துதிங்க. ஒரு சிலர் அமைதியாக இருக்கிறவங்க பார்த்தா நள்ளிரவா அந்த நேரம் தூங்குறதை விட்டுட்டு யார் இஷ்டம் துதிப்பா, யார் இஷ்டம் செவி. விடுதலை வேணுமா? செஞ்சு பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு முறை நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டு இருந்த பொழுது ஒரு சகோதரர் ஒரு நாள் வந்து, சிஸ்டர் ஒரு உபவாச கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், நீங்கள் போதிக்கிறதுக்காக வரணும்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன். ஆராதனை கூட்டம் அருமையாக நடந்து முடிஞ்சது. பிரியமானவர்களே, கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த சகோதரனிடத்தில் வந்து, சிஸ்டர் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னார், சொல்லுங்கன்னு சொன்னேன். 4 மந்திரவாதிகள் என்னிடத்தில் கடந்து வந்து, இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் அந்த சிஸ்டரை செய்தி கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறீர்கள், அந்த சிஸ்டர் செய்தி ஒடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே எங்களுடைய மந்திர சக்தியினால் அவங்கள மயங்கி விழ வைக்கிறோம் என்று சொல்லி சவால் விட்டார்களாம். அப்பொழுது இந்த சகோதரன் சொன்னாராம், சிஸ்டர் ஆராதிக்கிற தெய்வம் வல்லமை வாய்ந்த தெய்வம், நீங்கள் நினைக்கிறபடி ஒன்றும் நடக்காது என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, அப்போ செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த 4 பேரும் பின்னால் ரோலை உட்காந்து என்னென்னோ செஞ்சாங்க, அதை நான் கவனிக்கலை. பாதி செய்தி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது 4 பேர் எழுந்திரிச்சு ஓட்டமாக ஓடுனாங்க. அப்போ நான் நினச்சேன், எது எமர்ஜென்சியாக இருக்கும் அதான் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சகோதரர் என்ன சொன்னார், சிஸ்டர் அவங்க ஓடுனதை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் நான் பார்த்தேன். அந்த 4 பேர் என்ன சொல்லிட்டு ஓடுனாங்கனாக்கும், இந்த சிஸ்டர் நடுராத்திரியில் புலித்தோலில் உட்காந்து ஜெபிக்கிற சிஸ்டராக இருக்கணும், அதனால தான் நாங்கள் செய்கிற மந்திரவாதம் இவங்களுக்கு பலிக்காமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபிச்சு பாருங்க. ஜெபிச்சு பார்க்கும் பொழுது எல்லா கட்டுகளும் உடையும். அநேகர் என்கிட்ட கேட்குறது உண்டு, சிஸ்டர் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லையா, நீங்கள் எப்படி போதிக்கிறீங்களே எதிர்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்கிறது உண்டு, நான் என்னுடைய வார்த்தையை நான் போதிச்சாக்கும் எனக்கு எதிர்ப்பு இருக்கும், ஆண்டவருடைய சத்தியத்தை போதிக்கிறேன், எதிர்ப்பு உண்டு தான். ஆனால் ஒருவரும் என்னை நெருங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாவீதை ஆண்டவர் பாதுகாத்தாரா இல்லையா? சவுல் ராஜா நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாத்தார், அப்படிதானே? அப்போ பவுலை சீலாவை ஆண்டவர் பாதுகாத்தாரா பாதுகாக்கலையா? என்ன பாதுகாக்கிறாரா இல்லையா? உங்களை பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டாரா? என்ன செய்யணும்? நடுராத்திரியில
போர்வையை தூக்கி எரிஞ்சிட்டு முட்டி போடணும், மண்டியிட்டு செபிங்க, அப்போ வல்லமை கடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவித்தது என்னன்னாக்கும், நடுராத்திரியில் மண்டியிட்டு செபிக்கும் பொழுது நம்ம நடக்கும் பொழுதே சாத்தான் ஓடுறதை நான் பார்த்துருக்குறேங்க. யார்ட்டையும் நான் செபிக்க வேண்டியதில்லை, இவர்கிட்ட இருந்த சாத்தானே ஓடிப்போன்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விசாசம் இருந்துச்சுனாக்கும், நீ ஏன்டி போய் என் பக்கத்தில் வந்த, எனக்கு எரியுதுடி அப்படின்னு சொல்கிறது. நான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து, தகப்பனே இந்த சகோதரிகிட்ட இருக்க பிசாசு ஓடி போகட்டும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாணவர்களே, வல்லமையோடு நீங்கள் வாழணும்னாக்கும், வல்லமையோடு ஊழியம் செய்யணும்னாக்கும், வல்லமையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும்னாக்கும், நடுராத்திரியில் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, இறை வார்த்தையை போதித்ததுனால, நற்செய்தியை பறைசாற்றிய காரணத்தினால நீங்கள் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு கிடக்குறீங்களா? நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் எதிரிகள் எல்லோரையும் மன்னிங்க. யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தியிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர்களுடைய வார்த்தையினால் உங்களை கொலை செய்திருக்கிறார்களோ, அத்தனை பேரையும் மன்னிங்க. மன்னித்து ஆசீர்வதித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. இதுவே உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையான ஆராதனை எது? பிறரை மன்னிச்சு ஆண்டவரை போற்றி புகழ்றது. இப்படிப்பட்ட ஆராதனையை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, சித்ராக், மேசாக், அபேத்நேகோ என்கிற 3 யூத இளைஞர்கள் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் பாபிலோனியா நாட்டின் புறநகர் பகுதியில் பொறுப்பாளர்களாக பதவியேற்று பணி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நபுக்கத்நேசர் என்கிற அரசன் பிரமாண்டமான ஒரு பொற்சிலையை செய்து அதை நாட்டு மக்கள் எல்லோரும் அந்த சிலையை பணிந்து வணங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை போடுகிறான். இந்த 3 இளைஞர்களும் அந்த சிலையை வணங்க மறுத்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதனால் ஆத்திரமடைந்த அந்த ராஜா இந்த 3 பேரையும் வரவழைச்சு என்ன சொல்றான்னு தெரியுமா? என்னுடைய கைகளில் இருந்து உங்களை மீட்க வல்ல தெய்வம் ஒன்று உண்டோ? இந்த 3 பேர் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் உம்முடைய கைகளில் இருந்தோம், எரிகின்ற தீச்சூளையில் இருந்தோம், காக்க வல்லதாக இருக்கிறது. அரசே, நீ வழிபடுகிற தெய்வங்களையும் நீர் இப்பொழுது உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பொற்சிலையையும் நாங்கள் ஆராதிக்கவே மாட்டோம். இதை நீங்கள் அறிந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இவ்வளவு பெரிய வல்லமை சாதாரண 3 இளைஞர்களுக்கு எங்கேருந்து வந்தது? Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது ஆராதித்து கொண்டிருக்கும் உங்கள் குலதெய்வம் உங்களை எரிகின்ற தீச்சூளையிலிருந்து, நரக அக்கினியிலிருந்து காக்க வல்லதாக இருக்கிறதா? சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு அங்கே எங்கேயும் ஓடுறீங்க, இங்கே போய் மொட்டை போடுறீங்க, அங்கே போய் மொட்டை போடுறீங்க, இங்கே போய் கடா வெட்டுறீங்க, அங்கே போய் சேவல் வெட்டுறீங்க, இதான் குலதெய்வம் அதான் குலதெய்வம்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் குலதெய்வம் உங்களை எரிகின்ற நரக அக்கினியிலிருந்து காக்க வல்லதாக இருக்கிறதா? இல்லை. இல்லை. இல்லைன்னா யாரை ஆராதிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஆராதிங்க. எசாயா 42வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். ஹல்லேலூயா. 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 அப்படின்னா பிரியமானவர்களே, நாம் அவரை மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். Praise the Lord. Praise the Lord. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரலோகம் வர முடியாது. Praise the Lord. Praise the Lord. இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் என்று சொல்ற தேவன், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு, என் வழியை மாத்திரம்தான் பரலோகம் வர முடியும். ஆகவே நீ என்னை மாத்திரம்தான் ஆராதிக்கணும். நீ எனக்கு சொந்தமானவள்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மார்க் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படியுங்க. நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கவனிங்க. பாரம்பரியங்களையும் பக்தி மார்க்கங்களையும் சடங்காச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் சிலை வழிபாடுகளையும் நிலைநாட்ட மிக திறமையாக கட்டளைகளை புறக்கணித்து விட்டீர்கள். நடக்குதா நடக்கலையா? நடக்குது. கட்டளை என்ன சொல்லுது? உனக்கு கர்த்தாவாகிய சர்வேசன் நானே, என்னை தவிர வேறு சர்வேசன் இல்லாது போக கடவுள் சொல்லுதா இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வசதிக்கு ஏற்ற பிரகாரம் கட்டளைகளை புரட்டி போடுகிறோம். உண்டா இல்லையா? தேவைக்கு தகுந்தபடி திருடலாம், உடம்பு ஆசைக்கு தகுந்தபடி நடந்து கொள்ளலாம், கொஞ்சம் சின்ன வீட்டுக்கும் போகலாம், பெரிய வீட்டுக்கும் போகலாம். கட்டளைகளை புரட்டி போடுகிற மக்களே, மனம் மாறுங்க. இதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் தேவைக்கு தகுந்தபடி, உன் விருப்பத்துக்கு தகுந்தபடி கட்டளைகளை என்ன செய்வீங்களாம்? புறக்கணித்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இளைஞர்களுக்கு வல்லமை எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? அவர்கள் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வல்லமேற்ற கோழைகளாக வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? கட்டளைகளை கடைபிடிக்கல. விருப்பம் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, விருப்பம் போல கட்டளைகளை புறக்கணித்துக்கிட்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு வல்லமை வேணும்னாக்கும், இந்த இளைஞர்களை விட அதிகமான வல்லமை வேணும்னாக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதிப்பதற்கு வல்லமை வேணும்னாக்கும், கட்டளைகளை கடைப்பிடிங்க. தேவையில்லாத சடங்காச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் பற்றி பிடித்து கொண்டு இருக்காதீர்கள். Praise the Lord. Praise the Lord. பாரம்பரிய கொண்டாட்டங்கள்லாம் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்க. இயேசு என்ன சொல்றாரு? உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவனே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிங்க. உங்களுக்கு நித்திய பேரின்ப வீட்டுல சத்தியமா இடம் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, தானியேல் 3ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை படியுங்க. அப்பொழுது நெபுகத்நேசர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். ஆதலால் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும் எந்த நாட்டவனும் எந்த மொழியினனும் கண்டந்துண்டமாக வெட்டப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறெவரும் இல்லை என்றான். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த 3 இளைஞர்களும் அந்த பொற்சிலையை ஆராதிக்க மறுத்த காரணத்தினால அரசன் அவர்களை எரிகின்ற தீச்சூளையிலே தூக்கி எறிந்தான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? இவர் பார்க்குறாரு, அந்த தீ இவர்களை சுட்டரிக்கலைங்க. 3 இளைஞர்களோடு இன்னொரு இளைஞனும் அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ ராஜா சொல்கிறார், இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் கிடையாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. புறையினத்து ராஜா எப்படி அறிக்கையிடுறான்? இவ்வண்ணமாய் மீட்கிற ஆற்றல் படைத்த கடவுள். யாருங்க அந்த கடவுள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவ்வனமாய் மீட்கிற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம், அப்படிதானே? எல்லா வழிபாடுகளும் நமக்கு உண்டு. வேதத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, கட்டளைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க, எல்லாம் நமக்கு உண்டு. 4 பேர் நிற்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம். அங்கே 4 பேர் பிற மதத்தை சேர்ந்தவங்களும் வச்சுக்கிறோங்க. அவர்கள் மத்தியில் நிற்கிற நீங்கள், நான் வழிபடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏன் அவங்கள போய் அவங்க மனசை புண்படுத்த? உண்டா இல்லையா?
இப்படிதான் நடக்குது. நான் அநேகர் கேட்டது உண்டு, ஏங்க நீங்கள் அந்த மீட்டிங் போனீங்களேங்க, இயேசுவே ஆண்டவன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சா, நீங்கள் சொன்னீங்களா யாருக்காவது அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறது உண்டு. அப்போ அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அடையா சிஸ்டர் நீங்கள் ஒன்று அங்கே வந்தவன் ஒருத்தனும் கிறிஸ்தவன் கிடையாது, அவன்கிட்ட போய் இயேசுவே ஆண்டவர்னு சொன்னாக்கா மானக்கேடு சிஸ்டர், மானக்கேடான். ஒரு கிறிஸ்தவ தலைமை ஆசிரியர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னது, அங்கே போய் இயேசுவே ஆண்டவர்னு சொன்னாக்கா மானக்கேடு சிஸ்டர், சும்மா இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் லார்ட். இந்த புறையினத்து ராஜா என்ன சொன்னார், இவ்வனமாய் மீட்கிற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு எவரும் கிடையாது. பிரைஸ் லார்ட். அப்போ நம்மளாம் எப்படிப்பட்டவங்கங்க, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வைக்கப்பட்டிருக்கணும், எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் நாம் எல்லோரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் நம்மளை சந்திக்க வர்றாங்களோ, யார்கிட்டலாம் ஃபோனில் பேசுகிறோமோ, ஹலோ அப்படின்னு சொல்லும் போது ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி தானே பேசுகிறீங்க, ஹலோ அப்படின்னு சொல்லும்போது பிரைஸ் தி லார்ட், என் தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பக்கத்தில் இருந்து கூப்பிட்றவங்களுக்கு இருதயத்தில் டக்குன்னு ஒரு கரண்ட் ஷாக் அடித்தது போல இருக்கும். அப்படி தானே மணிக்கணக்காக உட்காந்து ஃபோன் பேசுகிறீங்களேங்க, மணிக்கணக்காக உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்களேங்க, என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், அவரே உயிருள்ள தேவன், நான் வழிபடுகிற தேவன், நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவன் யாராவது சொல்லியிருக்கிறீங்களா, உங்கள் நண்பருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா, சிந்திச்சு பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான ஒரு சின்ன கதை. 2 நண்பர்கள், உயிர் நண்பர்கள் இருந்தார்களாம். அதில் ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்டில் ஆகப்பட்டு நரகத்துக்கு போயிட்டாராம். அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன கடிதம் எழுதுகிறாராம் உயிரோடு இருக்கிற தன் நண்பனுக்கு, நண்பா நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசித்தேன், ஆனால் நீ ஒரு சத்தியத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்துட்ட, நீ மாத்திரம் அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்துருந்தீனாக்கோ நான் அந்த நரகத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். என்ன அந்த சத்தியம்னாக்கும், இயேசுதான் உண்மையான கடவுளுங்கிற சத்தியத்தை நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே, நான் பிற மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் உன்னை எவ்வளவோ நேசித்தேன், ஆனால் நீ எனக்கு அந்த சத்தியத்தை சொல்லாமல் விட்டுட்டியே என்று சொல்லி கதறி கதறி அழுதானோ. பிரைஸ் தி லார்ட். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு பிரியமானவர்களே, எத்தனை ஆத்மாக்கள் இன்னைக்கு நரகத்தில் போய் தொப்புன்னு விழுந்து, இறை ஊழியனே எனக்கு நீ அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டியே, என் சகோதரியே, என் நண்பனே, என் தாயே, என் தகப்பனே, எனக்கு சத்தியத்தை நீ சொல்லிக் கொடுக்கவில்லையே, அதனால் நான் இங்கே வெந்து கொண்டு இருக்கிறேனே, நான் மட்டும் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சிருந்தாக்கும் உயிருள்ள தெய்வத்தை நான் ஆராதிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இயங்குறாங்களோ. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருந்தார், ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்க்கை வாழாமல் இருந்திருந்தால் போனா போகட்டும், இன்றைக்கே ஆரம்பிங்க. நீங்க பார்க்குற மக்கள் எல்லோருக்கும் இயேசுவே ஆண்டவர், அவர் ஒருவரே உயிருள்ள தேவன், அவரை ஆராதியுங்கள் என்று சொல்லிக் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த 3 யூத இளைஞர்களும் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனுடைய கட்டளையையும் உதாசீனப்படுத்தி ஆண்டவராகிய கடவுள் மீது முழு விசுவாசத்தை வைத்து தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமானார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 3 யூத இளைஞர்கள் என்ன செய்தாங்க, கடவுள் மேல முழு நம்பிக்கையை வைத்து ஜீவனையே கொடுக்க ஆயத்தமானார்கள். பிரியமானவர்களே, அன்று அவர்களுக்கு விசுவாச பரீட்சை நடந்தது. இன்று என்ன நடக்குது, இன்று நமக்கு விசுவாச பரீட்சை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்று என்ன சொல்கிறார்கள், நீங்கள் இந்த பெயரை சொல்லி ஆராதிக்கவில்லை என்றால் உங்கள் கழுத்து வெட்டப்படும், இந்த கோவிலுக்கு போய் இதை நீங்கள் ஆராதிக்கவில்லை என்றால் நீங்கள் புறம்பே தள்ளப்படுவீர்கள். என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? காலம் நெருங்கிருச்சு. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் யாரை வழிபட சொல்றேனோ அவங்களைத்தான் நீங்க வழிபடணும். எந்த நாமத்தை சொல்லி ஆராதிக்க சொல்றோமோ அந்த நாமத்தை சொல்லி தான் ஆராதிக்கணும் என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், விசுவாச பரீட்சைக்குள்ள நம்ம கடந்து செல்கிற நாட்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த 3 யூத இளைஞர்களை போல ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஐயா, எங்களுக்கு வயிறு நிரம்புனா போதும், கை நிறைய பணம் கிடைச்சா போதும், குடிக்க ஒரு டாஸ்மாக் கடை இருந்தால் போதும், உடல் இன்பத்துக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும், நல்லா தூங்குறதுக்கு போதை மருந்து கடை இருந்தால் போதும் என்று சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்க ஆயத்தமாகுங்க.
பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச நாட்கள் கஷ்டப்படலாம், ஆனால் நித்திய பேரின்ப வீட்டில் என்றென்றுமாக மகிழ்ச்சியோடு நாம் வாழ முடியும். ஆகவே இன்னைக்கு மிரட்டுறவனுக்கும் உருட்டுறவனுக்கும் பயந்துக்கிட்டு நீ என்ன செய்ய சொல்றியோ அதை நான் செய்கிறேன், யாரை ஆராதிக்க சொல்றியோ அதை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி மாத்திரம் போகாதீங்க. ஜீவனை எடுக்க வேணுமா, எடுத்துக்கோ. இந்த உலகத்தில் தானே உன்னால் என்னை கொல்ல முடியும், மறு உலகத்தில் என் தகப்பனோடு நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும், வல்லமை உங்களுக்கு இருக்க வேண்டும். காலம் நெருங்கி விட்டது, இனி காலம் செல்லாது, துன்பத்தின் காலம் ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எக்காரணத்தை முன்னிட்டும் கற்களாலோ களிமண்ணாலோ மணலாலோ சிமெண்டாலோ உலோகங்களாலோ சிலைகளை செய்யாதீர்கள். இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அழிவிற்கு உள்ளாகாதபடி நீங்கள் சிலைகளை செய்யாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடக்குது? சிலைகளை செய்து தேரில் வச்சு சிலைக்கு புடவை கட்டி பொன் நகைகளை போட்டு பூ போட்டு தூவம் போட்டு வீதி வீதி வீதியாக இழுத்துக்கிட்டு போய் கும்பிட்டு நமஸ்காரம், உருட்டு நமஸ்காரம் எல்லாம் நடக்குது. நடக்குதா, நடக்கலையா? நடக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு எதிராக எதையுமே செய்யாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுபவர்கள் உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும், ஆவியிலும் உண்மையிலும் தான் வழிபட வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லும் பொழுது அவருக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அழிவுக்குள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள், அழிவுக்குள்ளாகாதபடி சிலைகளை விற்காதீர்கள், சிலைகளை வாங்காதீர்கள், உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து வைக்காதீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள், அவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அவர் உங்களை நரக அக்கினியிலிருந்து மீட்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரியமானவர்களே, தாரியு மன்னன் தன் நாடு முழுவதும் வரி வசூல் செய்வதற்காக 120 தண்டல்காரர்களையும் 3 மேற்பார்வையாளர்களையும் ஏற்படுத்தினான். பிரியமானவர்களே, இந்த 3 மேற்பார்வையாளர்கள் ஒருவர் தானியேல். இந்த தானியேல் வியத்தகு ஆவியால் நிரம்பி இருப்பதை அரசன் தாரியு அறிந்திருந்தான். ஆகவே அந்த நாடு முழுவதற்கும் தானியேலை பொறுப்பாளராக்குவதற்கு அரசன் விரும்பினான். இதை அறிந்த அந்த 120 தண்டல்காரர்களும் 2 மேற்பார்வையாளர்களும் சதி செய்கிறார்கள். ஏன்னா அந்த சதி தெரியுமா? இந்த தானியேலுக்கு எதிரான ஒரு சதி. ராஜா கிட்ட வந்து, ராஜாவே 30 நாட்களுக்கு உம்மை மாத்திரமே இந்த நாட்டு மக்கள் ஆராதிக்க வேண்டும், வேற எந்த தெய்வத்தையோ வேற எந்த படைக்கப்பட்டவைகளையோ ஆராதிக்கக்கூடாது. அப்படி ஆராதித்தால் அவர்கள் சிங்க குகையிலே தூக்கி எறியப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று இப்பொழுது வாசிக்க கேட்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23 வரை வாசிங்க. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான்.
தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசே, நீர் நீடூடி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயில்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த ராஜா ரொம்ப வேதனையோட, தானியேலே, நீ இடைவிடாது ஆராதித்து வந்த உன் தேவன் உன்னை சிங்க குகையிலிருந்து, சிங்கங்களின் வாயிலிருந்து காக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டதற்கு தானியேல் என்ன சொன்னார்? ஆமரசே, நீ நீடூழி வாழ்க. எல்லாம் வல்ல கடவுள் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடிவிட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த சிங்கங்களின் வாய் மூடப்பட்டதற்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, தானியேல் சிங்க குகையிலிருந்து காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன? அவர் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளுக்கு முன்னால மாசற்றவராகவும் மனிதருக்கு முன்னால குற்றமற்றவராகவும் அவர் வாழ்ந்து வந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, பொல்லாத மனிதர்களின் கைகளில் இருந்தோம், கொடிய விலங்குகளின் வாய்களில் இருந்தோம், இயற்கையின் சீற்றத்தில் இருந்தோம், நோய் நொடியில் இருந்தோம் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அப்பொழுது எல்லாவித தீமையிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படியுங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாரியு ராஜா தெய்வ பயம் உள்ளவராக இருந்தார். கடவுளை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தது. அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். தானியேல் வழிபடும் கடவுள் ஒருவரே வாழும் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் கடவுள் வாழும் கடவுள். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. உலகம் முடியும் வரைக்கும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. பிரியமானவர்களே, வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறவர் நான் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே வாழும் கடவுள் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் தாரியு ராஜா சொன்னார், தானியேல் ஆராதிக்கிற கடவுள் மட்டுமே வாழும் கடவுள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு வாழும் கடவுளாக இருந்தவர், இன்றைக்கு வாழும் கடவுளாக இருக்கிறவர், வாழும் கடவுளாக இருக்க போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the Lord. Praise the Lord. அவரை மாத்திரம் ஆராதிங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றான்னு பாருங்க. அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் நிலைத்திருக்கிறாரா இல்லையா? ஆமா, என்றென்றுமாக இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வரவிருக்கிறவர் யாரு? அவர்தாங்க. அவரை மாத்திரம் ஆராதிங்க. அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. Praise the Lord. Praise the Lord. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ஆண்டவருடைய உரிமை சொத்தான மக்கள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்கள். அவரை மாத்திரம் ஆராதிப்பதற்காகவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவரை அன்பு செய்து அவரை மாத்திரம் ஆராதியுங்கள்.
ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான இயேசு கிறிஸ்துவே, உம்மை மாத்திரம் உறுதியாக பற்றி கொண்டு மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மாத்திரம் ஆராதிக்கக்கூடிய மகா பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise Praise the the Lord. Lord.